ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு HK Mummies Lifestyle பாக்ஸ். இன்றைக்கி சம்மருக்கான டிப்ஸோட வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக சம்மர்னாலே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிப்போம். குழந்தைங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இது மாதிரி மண் பாத்திரம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண் பாத்திரம் வாங்கிட்டு சீசனிங் பண்ணுறதுக்கு நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இது மாதிரி தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா வந்து வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக அந்த மண்பானையோட ஸ்மெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு மூலிகை தண்ணி மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னு சொல்கிறேன், இது வந்து உடம்புக்கு ரொம்ப கூலிங்கை தரும். கூடவே வந்து இந்த மூலிகை தண்ணியை நம்ம குடிக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சந்தனக்கட்டை எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி விதைகள் 1 ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம், நன்னாரி வேர் 2, நெக்ஸ்ட் வந்து வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நன்னாரி வேரில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டெம் பார்ட்டை லைட்டாக அந்த மாதிரி இடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் பார்ட் ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து லைட்டாக இடித்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி நம்ம போட போகிறோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கலங்கலான மாதிரி இருக்கும், நம்ம குடிக்கும் போதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் வந்து ஒரு மூட்டை கட்டி போட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் மட்டும் தான் நமக்கு இறங்கும். ஸோ அது மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் நன்னாரி வேர் நெக்ஸ்ட் வெட்டி வேர்லாம் 1 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து லைட்டாக மண் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வெள்ளை துணியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியை இந்த சம்மர் சீசனில் எடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப வந்து கூலிங்கை தரும். அதுவும் வந்து ஒவ்வொரு பொருட்கள்லையுமே ஒவ்வொரு மருத்துவ பண்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து கிளியராக நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் வந்து நமக்கு எல்லாமே வந்து மூலிகை தன்மையுடையது. குழந்தைங்க ஃப்ரிட்ஜிலேருந்து அடிக்கடி தண்ணி எடுத்து குடிச்சு பழகிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் என்னென்னா ஒரு 2 அல்லது 3 நாளுக்கு ஒருக்க தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பானையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நார் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மூட்டையும் வந்து நீங்கள் வந்து 2 days ஒன்ஸ் வந்து மாற்றிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே போகும்போது அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் தன்மையாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக குழந்தைங்க எல்லோரும் கேட்கக்கூடியது வீட்லேயே ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்கன்னு தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் வந்து இந்த பாதாம் குல்ஃபி வந்து பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்கலாம். பாத்திரம் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸும் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பால் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கலாம் அல்லது மைதா மாவும் எடுத்துக்கலாம். தண்ணியில் டைலூட் பண்ணி தனியாக கரைச்சி வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம குல்ஃபி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நட்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்து இது மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக குறகுறப்பாக கிரைண்ட் பண்ணால் போதும். கிரைண்ட் பண்ணாத பார்ட்ஸ் எல்லாம் லைட்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 பவுல் போல் எடுத்திருக்கேன் நான். பால் நல்லா கொதிச்சு வரும்போது படிகிற ஏடெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம டைலூட் பண்ணி வச்சுருக்க கோதுமாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோதுமாவு ஸ்மெல் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லா பால் வந்து கொதிச்சு நல்லா வந்து திக்காகும் போது தான் நம்ம வந்து குல்ஃபி மேக் பண்ண போகிறோம். அதனால் அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. ஸோ உங்களுக்கு அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பாதாம் மிக்ஸ் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்கான ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 6 ஸ்பூன் வந்து சுகர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி குல்ஃபி மோடில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 to 3 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், சூப்பராக வந்து செட் ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு குல்ஃபி மோடி இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸில் வச்சு மேலே வந்து பால்டின் கவர் போட்டு லைட்டாக ஒரு ஐஸ் ஸ்டிக் மட்டும் வச்சு விட்டாலே போதும். ரொம்ப அட்டகாசமாக குல்ஃபி ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மறுபடியும் நான் கண்டிப்பாக வந்து செய்வேன். அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சம்மர் முடியறதுக்குள்ளேயும் கண்டிப்பாக எங்களுக்கு வாரம் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாகவே என் குழந்தைங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வாரம் கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 8 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நான் ஈவினிங் தான் வச்சுருந்தேன் நான். ஸோ ஒரு 2 hours எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் வந்து மார்னிங்கே வந்து எடுக்க மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 8 hours ஆகிடுச்சு. ஸோ 8 hours பாருங்கள் சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து தண்ணியை வந்து தெளித்து விட்டுருங்க. அல்லது தண்ணியில் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீமோல்ட் ஆயிரும் ஈஸியாக. அல்லது வந்து ஸ்டிக் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக டீமோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுங்க. டீமோல்ட் பண்ணும்போது தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லேயே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் மோல்டு இருந்தால் கூட பரவாயில்ல, கிளாஸில் இருந்ததும் கூட நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இங்கே எடுத்தால் ஈஸியாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம
மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்னு நினைக்காதீங்க. குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்க்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். கண்ட நம்ம பேக்கெட் பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு 200-300 நீங்கள் வந்து நட்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் போதும். குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் நல்ல பிரைன் டெவலப்மெண்ட்டாகவும் வளர்கிறதுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மந்த்லி வந்து 1000 இதுக்காகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 200-300 ரூபாய்க்கு கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து 1000-1500 கூட நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் கொஞ்சம் நீங்கள் கொடுத்து வரும்போது கண்டிப்பாக அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய ஹெல்த்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸ் எடுத்துருக்கேன். எப்போவுமே பாதாமை தனியாக சோக் பண்ணிக்கோங்க. பாதாம் சோக் பண்ணால் வாட்டர் எடுக்கக்கூடாது. அது மாதிரி பாதாமும் பீல் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம டேட்ஸ் வந்து சுகருக்காக எடுத்துக்கிறோம். வேணும்னா நம்ம நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வால்நட், பாதாம், நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸு, நெக்ஸ்ட் வந்து பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு மலச்சிக்கலும் வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா மார்னிங் இதை வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நீங்கள் சாலட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது கூட நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பிசின் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட நீங்கள் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் பத்தலை, அதனால் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பசங்க கொஞ்சம் சுகரை எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பாங்க. நமக்கு வந்து அந்த டேட்ஸோட ஸ்வீட்னஸே போதும். கூட கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் மேக் பண்ணக்கூடிய வடகம். நான் வந்து மீத இருந்த சாதத்தில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். சாதத்தை நல்லா புளிஞ்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு ஜீரகம் இல்லைன்னா ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து சாதம் மீது இருந்தால் மார்னிங் வந்து நாங்கள் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சிருவோம். சப்போஸ் வந்து மார்னிங் அந்த டைமில் குடிக்க முடியாத சிச்சுவேஷனாக இருக்கும்போது சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக நம்ம ட்ரை பண்ணி வச்சுட்டோம்னா 3-4 நாளில் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ சிம்பிளாக ஏதாவது ஒரு கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்கும்போதோ அல்லது வந்து அன்றைக்கி ஹெக்டிக்காக டே இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி வடகம் வச்சு ஜஸ்ட் ஒரு ரசம், நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பொரியல் வச்சு கூட அந்த டேயை வந்து முடிச்சிடலாம். நல்லா வந்து ஒரு 3-4 நாள் வந்து ட்ரை பண்ணிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள்லேயே நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1 மாதத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய வடகம் ரெசிபி கூட நம்ம வந்து ஆல்ரெடி நான் போன சம்மரில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சோம்பேறி சிக்கன் வந்து ட்ரை பண்ணலாம். 1/2 kg வந்து சிக்கன் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் தயிரில் போட்டு ஒரு 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், நெக்ஸ்ட் தேவையான மசாலா பொருட்கள், நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம்ல, அது இல்லாமல் இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் லைட்டாக இடிக்கல்ல போட்டு இடிச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து எப்போவுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கே வந்து உப்பு பிரச்சனை. நான் வந்து ஓரளவுக்கு பண்ணுவேன். நான் மேக் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா தான் எனக்கு கொஞ்சம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் தயிரும் நான் ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து ஊற போட்டிருந்தேன் 1 hour. ஸோ இதுக்கும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் வந்து சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ தாளிக்கும் போது அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஸோ சிக்கனும் ஆல்ரெடி ஊறிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்களோட சேர்த்து ஒரு 1 மணி நேரத்தில் இந்த 2 மணி நேரம் காலையில் நீங்கள் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ப்ரொசீஜர் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மேக் பண்ணும்போது ஜஸ்ட்டு 20 minutes அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெயை ஊற்றி கிளறி விட்டாலே போதும். அவ்வளோதாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சதும் டேஸ்ட்டும் உண்மையாகவே அருமையாக இருந்துச்சு. நான் ஒரு 2 years முன்னாடியிலேருந்து நான் ட்ரை பண்ணேன். பட் எப்போவுமே இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த சம்மருக்கு மட்டும் தான் இந்த ஞாபகம் வரும், சோம்பேறி சிக்கன். அதனால் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் தண்ணி ஊற்றவே இல்லை, சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணி தான் இது. ஸோ அதுலேயே வந்து வெந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் தண்ணியெல்லாம் வற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 25 minutes நீங்கள் சிம்லேயே வச்சு அடிக்கடி இதை மாதிரி மூடி போட்டு கிளறி விட்டால் போதும். அட்டகாசமான சிக்கன் கூடவே ஒரு அரைச்சி விட்ட ரசம், நெக்ஸ்ட் அல்லது ஒரு சிக்கன் 65 வச்சு அன்னையோட வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு. அப்போ தான் எனக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.